நம்ம கதை சொல்லும் குட்டீஸ்ல ஒரு குட்டி பையனுடைய கதையை பார்க்கலாம். அங்க கதைக்குள்ள போலாம். பிரம்மலோகத்துல பிரம்மன் எல்லா குழந்தைகளுக்கும் வரம் கொடுத்துட்டு இருந்தாரு. நீ என்ன அவ பெரிய ஆனோன்னு அப்படின்னு வரம் கொடுத்துட்டே இருந்தாரு. அப்ப ஒரு சின்ன குழந்தையோடைய சான்ஸ் வந்தது. அந்த குட்டி பையன் தான் நம்ம கதையோடைய ஹீரோ. வாங்க அவனுடைய கதைய பார்க்கலாம். பிரம்மர் அப்பாவனை தூக்கி வச்சு, நீ என்ன எந்த குடும்பத்துல பிறக்க விரும்புற அப்படின்னு கேட்டாராம். அப்ப இவன் சொன்னானா, இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டானா இந்த குட்டி பையன். அப்ப பிரம்மர் சொன்னாராம், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அப்பனா பூலோகத்துல எந்த மாதிரிலாம் குடும்பம் இருக்கு எனக்கு சொல்லுங்க, நான் அதுல இருந்து எதையாச்சும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த குட்டி பையன் சொன்னானா. பூலோகத்தில் பல வகையான தொழில்களை மக்கள் ஈடுபடுகிறார்கள். அதுல ரொம்ப பழசானது விவசாயம். ஆனால் அது இன்றைய நிலையில் மிகவும் நலிவற்றதாக இருக்கும். அதனால விவசாய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற தொழில்கள் எல்லாம் இப்ப உயர்ந்த இதுல இருக்கு அப்படின்னு சொன்னாராம் பிரம்மர். அப்ப இந்த குழந்தை யோசிச்சானா, எந்த குடும்பத்துல வேணாலும் பிறக்கலாம், ஆனா விவசாயத்துல மட்டும் பிறக்கவே கூடாதுப்பா அப்படின்னு யோசிச்சானா இந்த பையன். மறுபடியும் பிரம்மர் சொன்னாராம், ஆனா இந்த விவசாயி நிலத்துலலாம் வீடு கட்டுறது, கம்பெனிஸ் கட்டுறது மற்றும் செயற்கை உரங்கள் எல்லாம் போடுறதுனால மக்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. இதனால அவங்க மருத்துவர்கள் கிட்ட போறனால மருத்துவர் இப்ப உயர்ந்து இருக்கு அப்படின்னு பிரம்மர் சொன்னாராம். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் உணவுக்கு போர் தொடக்கும் மாதிரி வந்துடும் அப்படின்னு இந்த குழந்தைகிட்ட பிரம்மர் சொன்னாராம். அப்புறம் இன்னொன்னு சொன்னாராம் பிரம்மர், இப்ப சொல்லு உனக்கு எந்த குடும்பத்துல பிறக்கணும்னு அப்படின்னு சொன்னாராம் பிரம்மர். எதிர்காலத்துல டாக்டரும் கிடைக்கலாம், இன்ஜினியரும் கிடைக்கலாம், ஆனா உணவு கிடைப்பது சந்தேகமே. நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு இந்த பையன் சொன்னானாம். அப்ப பிரம்மர் சொன்னாராம், உன்னுடைய முறை வரும்போது நீனு பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் ஒரு குறும்பு சிரிப்போட போயிட்டாராம். அப்ப அவன் ஒரு ரூம்குள்ள போனானாம். அங்க அவன் மட்டும்தான் இருந்தானா. அப்ப அவன் யோசிச்சானா, நான் மட்டும்தான் நல்ல எதிர்காலத்துல எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னானா. அவன் மனசுலயே சொல்லிக்கிட்டானா. அப்ப அவன் ஒரு விவசாய குடும்பத்துக்கு பிறந்தானாம். அவங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியோட இருந்தாங்களாம். இந்த பையனை நிறைய பேர் பார்க்க வந்தாங்களாம். அவன் இந்த பையனுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, குட்டி விவசாயி பிறந்துட்டான் போல அப்படின்னு அவனுடைய அப்பாவுடைய நண்பர் சொன்னாராம். அப்ப இந்த பையனுடைய அப்பா சொன்னாராம், அட போப்பா, நான் இவனை நல்லா படிக்க வச்சு ஒரு இன்ஜினியர் ஆக்க போறேன், நீ வேற அப்படின்னு சொன்னாராம் இந்த பையனுடைய அப்பா. நம்ம வசதிக்கு எப்படி இவனை அவ்வளவு படிக்க வைக்க முடியும், பேசாம விவசாயத்தை பழக்கு அப்படின்னு சொன்னாராம் இந்த அப்பாவுடைய நண்பர். அப்பதான் இந்த பையனுக்கு புரிஞ்சுதா அந்த பிரம்மருடைய குறும்பு சிரிப்புக்கு அர்த்தம். அப்ப இந்த பையனுடைய அப்பா சொன்னாராம், ஏன் என்கிட்ட வளம் இருக்கு, நிலம் இருக்குல்ல, அதை வித்து படிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த அப்பா. அப்பதான் அந்த பையனுக்கு முதல் கண்ணீர் வந்துதான்.
இதுக்கு ஆனால் இவ்வளவு ஆர்வமாக இருந்த விவசாயத்துக்கு வரணும்னு எல்லாம் போச்சு அப்படின்னு தன்னை தானே நொந்துச்சான் அந்த குழந்தை. எல்லோரும் டாக்டரு இன்ஜினியருன்னு படித்தா யார் விவசாயம் பண்ணுவா? அப்புறம் நம்ம எல்லாருக்கும் எங்கேருந்து சாப்பாடு கிடைக்கும்? கொஞ்சம் விவசாயமும் பண்ணலாமே. விவசாயம் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.